மகா வந்து வருத்தப்பட்டு அழுதுட்டுருக்காங்க. அப்போ சூர்யா வராரு. இங்கே பாரு மகா, அவங்க பேசுறதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத, புரியுதா? நீ எப்படின்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னோடனே, நான் என்னங்க பண்ணுவேன்? இந்த வீட்டில் ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க? சின்னத்தை இப்படி பேசுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. ஒரு காலத்தில் அவங்க என்கிட்ட எப்படிலாம் வந்து நல்லா நடந்துக்கிட்டாங்க, இப்போ ஏங்க என்னை வெறுக்கிறாங்க அப்படின்னோடனே, அப்படி தான் மகா, ஒரு சிலர் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. எந்த டைமில் எப்படி நடந்துக்கிறாங்கன்னே தெரியாது. புரிஞ்சுக்கிறது தான் தப்பு. உன்னை அவங்க சரியாக புரிஞ்சிக்கல. ஆனால் கண்டிப்பாக ஒரு காலம் வரும், உன்னை புரிஞ்சுப்பாங்க, கவலைப்படாத அப்படின்னு சொன்னோன்னே, மகா அப்படியே வந்து தோள் மேலே வந்து சூர்யா மேலே வந்து சாயிறாங்க. அப்படியே கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து தன்னை மறக்கிறாங்க. மகா அப்படியே அழுகிறாங்க. சூர்யாவும் வந்து அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தட்டி கொடுக்குறாரு. அடுத்து 2 பேருமே அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து இருக்காங்க. மகா தோள் மேலே வந்து சாஞ்சு அப்படியே தூங்கிடுறாங்க, சூர்யாவோட தோள் மேலே. அடுத்து வந்து இங்கே காலையில் எழுந்தோன்னே வந்து என்ன பண்ணுறாங்க, அனாமிகா வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. உடனே வந்து நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. சூப்பர்டி, ஒரே நாளில் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னோடனே, ஆமாம்மா, ஒரே நாளில் அந்த மகா வந்து அசர வச்சுட்டேன்ல, வீட்டில் எல்லோரும் வந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டைமில் வந்து மகா வந்து க்ளீன் போல்டு பண்ணிட்டேம்மா. இங்கே பாரு, என்னோடய ஆம்பிஷன் என்ன, எக்காரணம் கொண்டும் இந்த ஃபஸ்ட் நைட் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதே மாதிரி நாடகம் போட்டு நடக்க விடாமல் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன, இனிமேட்டு விஜய் வந்து என்னை சுற்றி சுற்றி வருவார். ஃபஸ்ட் நைட் வந்து நடக்கிறதுக்காக அவர் ட்ரை பண்ணுவார். ஆனால் அவரால் முடியவே முடியாது. ஏன்னா அவரை நல்லா அலைய விடுவேன். அப்போ தானே அவர் ஏன் பேச்சை கேட்பார் அப்படின்னோடனே, சூப்பர் பிளான் போட்டிருக்கடி. சரிம்மா, அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? என்ன பண்ண போகிறேன்? உடனே மகா கிட்ட போய்ட்டு சாரி கேட்க போகிறேன். என்னது, மகா கிட்ட சாரி கேட்க போறியா? ஏன்டி இவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் மகா கிட்ட சாரி கேட்கவா? வேறு என்னம்மா பண்ணுறது? எல்லாரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு நினைப்பாங்கல்ல. ஒரு சிம்பத்தி உருவாக வேணவா? இந்த சிம்பத்தியை வச்சு தானே மகா இந்த வீட்டில் வந்து ஆட்டம் போட்டுட்ருக்கா. அதனால தான் அந்த சிம்பத்தியை நான் வந்து வாங்கிக்க போகிறேன். எப்படி? பொறுத்திருந்து பாரு. எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொன்ன மாதிரி தானே கேட்டேன். இனிமேட்டு இந்த அனாமிகாவோட ஆட்டத்தை பார்ப்பீங்க அப்படின்னோடனே, சூப்பர் டி, என்ன பண்ண போகிற, அது வெயிட் அண்ட் சி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அடுத்து வந்து யாரோ வர மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு பார்க்குறாங்க. நல்ல காலம், யாருமே நம்ம பேசுனதை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா வந்து உள்ளே வராங்க. இங்கே வந்து மகா வந்து படிக்கட்டுலேருந்து இறங்கி வராங்க. அனாமிகாவை பார்த்துட்டு வந்து மகா வந்து ஒதுங்கி போகிறாங்க. அக்கா ஒரு நிமிஷம் இருங்க மகாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னோடனே, சாரிக்கா, நேற்று வந்து என்னால் தான் வந்து பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் ஓவராக போயிட்டணும். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களை வச்சு நான் வந்து பிரச்சனை பண்ணியிருக்கக்கூடாது விஜய்கிட்ட. எனக்கு வேறு வழி இல்லாமல் பண்ணிட்டேன். சாரிக்கா, என்னை மன்னிச்சிடுங்க. உங்கள் மனசு புண்பட்டுருந்தா சாரிக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து மகா பார்க்குறாங்க. பரவாயில்ல, சாரி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னோடனே எல்லாருமே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க மகாவை. மகா வந்து சொல்கிறாங்க, எல்லாருக்கும் ஒன்று சொல்லிடுறேன், இதுக்கப்புறம் வந்து நான் அனாமிகா வந்து விஷயத்தில் தலையிட மாட்டேன். என்னக்கா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்றாங்க அனாமிகா. இல்லை அனாமிகா, நான் உண்மையை தான் சொல்கிறேன். இந்த வீட்டில் வந்து நானும் சரி அக்காவும் சரி முறை தவறி வந்தோம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நாங்கள் அப்படியே இருந்துட்டு போகிறோம். முறையாக வந்து நீ வந்து இந்த வீட்டை எல்லோரும் வந்து விருப்பப்படி வந்து முறையாக வந்திருக்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்றை மாதிரி வந்து தகுதியான ஆளுங்க முன்னாடி நாங்கள்லாம் நிற்கிறதே வேஸ்ட்டுன்னு எல்லாம் நினைக்கிறாங்க. அப்படியே வந்து நாங்கள் இருந்துடுறோம். இதுக்கப்புறம் வந்து அனாமிகா விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன். நான் உறுதியாக எல்லாருக்கு முன்னாடியும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது தானே வேணும் எனக்கு. வந்து தலையிட மாட்டேன்னு சொன்னால் இதோடு வந்து தலையிடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். தலையிட்டால் பிரச்சனை வேறு மாதிரி வெடிக்கும்ல. என்னை பார்த்து பயந்துட்டால மகாணி அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே வந்து நினச்சிக்கிறாங்க. இங்கே வந்து விஜய் மனசு கஷ்டப்படுறாரு. என்ன அண்ணி இப்படி சொல்லிட்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு, அண்ணி நீங்கள் என் விஷயத்தை தலையிட முடியாதுன்னு இருக்க முடியாது, நீ ஒதுங்கி, நான் உங்களுக்கு யார், நீங்கள் அப்படிலாம் ஒதுங்கவே முடியாது, நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காரு நம்ம மகாவை.